ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லையும் இந்த ஜெப ஒரு மணி நேரம் இந்த ஜெப கூடுகையில கடந்து வந்திருக்கின்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதபதி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். இந்த போது என்கிற மனது ஒரு தேவன பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டாம், போது என்கிற மனது வேண்டும். இந்த போது என்கிற மனதோடு கூடிய அந்த தேவ பக்தி என்ன செய்ய மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த போது என்கிற மனது ஒரு மனுஷனுக்குள்ள அல்லது ஒரு மனுஷனுக்குள்ள வருமா என்று சொன்னா, அவர்களுடைய தெய்வ பக்தி என்ன செய்யா மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கிறதாக என்ன செய்யுமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு என்ன செய்ய வேண்டாம், ஒவ்வொருவருக்குள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த போது என்கிற மனது வேண்டும். எனக்கு வாழ்க்கையில போதும், என்ன போதும் என்கிறது தேவ ஆண்டவர் சொல்லுகிறான். இந்த போது என்கிற என்னெல்லாம் காரியங்கள்ல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அல்லது ஆண்டவரை நம்பி ஆண்டவரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் காரியங்கள் போதும் என்கிற மனது வேண்டும் என்றுச்சுன்னா, முதலாவது இந்த இயேசு கிறிஸ்து போதும். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தெய்வமாக என்னுடைய ஆண்டவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு போதும். என்னுடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலையும் இந்த இயேசு எனக்கு போதும் என்கிற மனது முதலாவது வேண்டும். இந்த இயேசு எனக்கு போது என்கிற மனதோடு கூடிய ஒரு தேவத்தை ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாகும் என்றால், அவனுக்கு ஒரு மிகுந்த ஆதாயமாக, அது அவனுடைய வாழ்க்கையில ஒரு மிகுந்த சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். இந்த இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த இருந்த சீசர்கள்ல இந்த பிலிப்பு என்பவன் என்ன செய்வாச்சுன்னா, ஆண்டவரை நோக்கி ஒரு வார்த்தை கேட்பான். என்ன செய்யா, யோவான் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 14:8. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரை கூட இருக்கிறான். ஆண்டவரை கூட இருக்கிறவன் என்ன கேட்கிறான்டா, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், எங்களுக்கு அந்த ஒன்றும் போதும் என்று சொல்லி அவன் கேட்கிறத பார்க்கிறோம். எங்களுக்கு இந்த பிதாவை ஒருக்க கண்டா மட்டும் அது, எங்களை வாழ்க்கையில இந்த பிதாவை கண்டா மட்டும் அது ஆண்டவரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறான். அதற்கு அவர் என்ன செஞ்சார்னா, அடுத்த வசனத்தில் அவர் செல்லும் பொழுது, அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருந்தும் நீ என்ன அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன நீ இத்தனை வருஷம் எனக்கு கூட இருந்தியே, இவ்வளவு ஆண்டுகள் என்ன செய்கிற, நீ எனக்கு கூட இருக்கிற, இவ்வளவு காலம் நீ என்னோட இருந்தும் என்ன செய்யவில்லை, நீ அறியாம இருக்கிறாய் என்று சொல்லி அந்த பிலிப்பு கிட்ட கேட்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ல, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்கும்போது இந்த இயேசு கிறிஸ்துவ கண்ட இந்த இயேசு எனக்கு மதி, இந்த தெய்வம் எனக்கு மதி என்று சொல்லி இந்த பிலிப்பு என்ன செய்கிறாச்சுன்னா, பிலிப்பு அந்த தெய்வத்தை மட்டும் மதி, அந்த மெய் தெய்வனை நான் கண்டா மட்டும் மதி என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்ல, நான் தான் என்ன கண்டவன் அந்த தெய்வத்தை கண்டான். அந்த தெய்வம் தான் என்ன செய்ய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி சொன்ன இயேசு கிறிஸ்து அவரும் மதி, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தெய்வமாக. இந்த மனுஷன் எதையாவது செல்லலாம், மனுஷன் எப்படிப்பட்ட காரியம் பேசினாலும் எனக்கு தெய்வமாக, என்னுடைய வாழ்க்கையில தெய்வமாக இந்த இயேசு கிறிஸ்து மதி, இந்த இயேசு மட்டும் எனக்கு வாழ்க்கையில மதி என்று ஒரு தீர்மானம் எடுக்குவோம் என்று சொன்னா, அந்த தீர்மானத்தோடு கூடிய ஒரு தெய்வ பக்தி என்ன செய்யா மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு மிகுந்த பலனுள்ளதாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அது என்ன செய்யும் என்றா, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையாக என்ன செய்யும் என்றா ஒவ்வொருவருக்குள்ள காணப்படும். ஆரெல்லாம் இந்த இயேசு மட்டும் அது எனக்குடைய தெய்வமாக, என்னுடைய ஆண்டவராக, என்னுடைய மீட்பராக, என்ன நான் நேசிக்கக்குள்ள என்னுடைய தெய்வமாக இந்த இயேசு மட்டும் அது என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்கிறாரோ, அவர் போதும் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்கிறாரோ, அவர்களுடைய தெய்வ பக்தி என்ன செய்யா மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும். அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஆதாயம் உள்ளதாக இருக்கும். ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும்.
சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும், ஒரு ஆறுதல் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். தனிமைங்கிற இல்லாதபடி ஆண்டவர் கூட இருந்து போஷிக்கிற தெய்வமாக அவர்களோடு இருப்பார். அதுக்கு முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த இயேசு எனக்கு மதி, இந்த தெய்வம் மதி, இவர் போது என்னுடைய வாழ்க்கையில, எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம், இந்த இயேசு தெய்வம் எனக்கு வாழ்க்கையில மதி என்கிற ஒரு மனநிலைமையில என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அப்படி மாறுவோம் சொன்னா கர்த்தராக இயேசு என்ன செய்வாச்சுன்னா மிகுந்த ஆதாயத்தை தருகிற தெய்வமாக, மிகுந்த நன்மையை தருகிற தெய்வமாக இருக்கிறார். அதனாலதான் சொல்லுகிற வேதம் சொல்கிறது, போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த போதும் என்கிற மனது, இந்த தெய்வம் போதும் என்கிற மனது ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்ய வேண்டாம், முதலாக உண்டாக வேண்டும். நாம் எப்படி சூழ்நிலையை பார்க்க கூடாது, நம்முடைய வாழ்க்கையில முதலாவது இந்த இயேசு போதும், எனக்கு இந்த தெய்வம் போதும். இந்த பிலிப்பு சொன்னது போல, எனக்கு தெய்வத்தை கண்டான் மதி, எனக்கு இந்த தெய்வம் மட்டும் மதி, அந்த பிதா எனக்கு மதி என்று அவன் தீர்மானம் எடுத்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில, ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி ஒரு போதும் என்கிற மனநிலைமை உடையவர்களாக வாழ்வீர்கள் சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும் என்றால், அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பக்தி நிறைவான ஒரு பலனை தரும், நிறைவான என்ன செய்ய ஒரு ஆதாயத்தை தரும் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அடுத்து என்ன வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து மதி என்று ஒரு தீர்மானம் எடுத்த தேவ பிள்ளைகள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால், சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. என்ன செய்ய வேண்டும் என்றால், பலவிதமான நெருக்கங்கள் வரலாம். ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரை அண்டிக் கொண்டு அவருடைய கிருபை போதும் என்று என்ன செய்ய வேண்டும் என்றால் வாழ வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையில என்ன செய்ய வேண்டும் என்றால், வியாதியா இருக்கலாம், நெருக்கடியான சூழ்நிலைகள் வரலாம். நாம் உலகத்துல இருக்கிறோம், இந்த உலகத்துல இருப்பதனால சில வியாதிகள் வரலாம், சில நெருக்கங்கள் வரலாம். என்ன வந்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய கிருபை போதும் என்று இருக்க வேண்டும். அப்போ சில பவுலை பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறச்சுன்னா, அவனுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் வருகிறது. அவனுக்கு ஒரு பலவீனம் பாருங்கள், அப்போஸ்தலர் பவுலுக்கு ஒரு பலவீனம் இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான், அந்த பலவீனம் நீங்கும்படியாக 3 தர என்ன செஞ்சான், கர்த்தரிடம் வேண்டிக் கொள்கிறான். ஆண்டவரே, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது இந்த பலவீனத்தினால என்னால வாழ முடியவில்லை, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் 3 முறை கேட்டான் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. அவன் அந்த பலவீனம் நீங்கும்படி 3 தரம் கர்த்தரிட்ட வேண்டிக் கொண்டான் என்று அங்க சொல்லப்படுகிறது. 3 தரம் வேண்டிக் கொள்கிறான் பாருங்கள். ஒருக்க வாசியுங்கள், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிட்ட வேண்டிக் கொண்டேன். அப்போ பவுல் சொல்லுகிற பாருங்கள், நான் 3 தரம் வேண்டிக் கொண்டேன். 3 தரம் பாருங்கள், அவர் உபவாசம் இருந்திருப்பாரு, ஜெபித்திருப்பாரு, ஆண்டவரே இதற்கு எனக்கு ஒரு விடுதலை தாருன்னு கேட்டிருப்பாரு பாருங்கள். ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் எடுத்து கொடுத்தாருன்னா, என் கிருபை உனக்கு போதும், எனக்கு கிருபை மட்டும் போதும். அடுத்த வசனம் பாரு, வாசியுங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலம் பூர்வமா விளங்கும் என்றான். ஆகியா கிறிஸ்துவும் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்கள் கொடுத்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். ஆண்டவர் பாருங்கள், அந்த அப்போஸ்தலர் பவுல் தனக்குள்ள ஒரு பலவீனம் வந்த உடனே அந்த பலவீனம் நீங்கும்படி 3 தரம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். 3 தரம் ஆண்டவர் நோக்கி வேண்டுதல. ஆண்டவர் அதுக்கு பதிலாக என்ன செய்யறாருன்னா, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தை எனக்கு பலம் பூர்ணமா விளங்கும் என்று சொல்லி என்ன செய்யறாச்சுன்னா, ஆண்டவர் இந்த பவுலோட சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த பலவீனம் என்ன என்று பார்த்தா, உடல் பலவீனம், அதுக்கு ஆற்றல் குறைபாடு என்று சொல்லுவார்கள். சாதாரணமாக அண்ணனோட வேலைகளை என்ன செய்ய முடியாத, உடல்ல என்ன ஒரு சக்தி இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம், அல்லது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல், அல்ல சில வியாதிகள் இருப்பதனால அது நீங்காதபடி என்ன செய்கிறச்சுன்னா, உடல்ல மீள முடியாத ஒரு துயரமான ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட நிலைமை இருக்கலாம் என்று இந்த பலவீனத்துக்கு என்ன செய்ய அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அது சாதா மற்றவர்கள் செய்கிற வேலையை என்ன செய்ய முடியல, அவர்கள் செய்கிற முழு பலத்தோடு செய்கிறது போல தன்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை சரீரத்தில் காணப்படலாம்.
அது என்ன பலவீனம், என்ன வியாதி என்பதை குறித்து கிளியரான ஒரு விளக்கங்கள் இல்ல பாருங்கள். ஆனா அவருக்கு என்ன செய்யறா, ஒரு பாரமானதாக, அவருக்கு அது ஒரு 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 இடைஞ்சலாக என்ன செய்யறச்சுன்னா அந்த பலவீனம் இருந்ததை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பலவீனம் தன்னை விட்டு நீங்கினா கொஞ்சம் கூட உற்சாகத்தோடு ஆண்டவர் பணிகளை செய்யலாம், தன்னோட வேலைகளை செய்யலாம், பல காரியங்களை நினைத்து என்ன செய்யறாச்சுன்னா 3 தரம் ஆண்டவர்கிட்ட அது நீங்கும்படியாக அவர் கேட்கிறத பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் அதுக்கு கொடுத்த பதில், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பாருங்கள், அவருக்கு அந்த பலவீனத்துல தேவனுடைய கிருபை பூர்ணமாக அவருக்கு விளங்குறதாக அந்த வேதம் சொல்லுகிறது. அவர் அந்த பலவீனம் அந்த இதுக்காக அவர் என்ன செய்யறா, அந்த நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன், என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஏனென்றா தேவனுடைய கிருபை இந்த பலவீனங்களை விட பெருசாக இருந்தது. தேவனுடைய கிருபை, தேவன் கொடுக்கிற அந்த பலவீனத்துல அவருக்கு கொடுத்த சந்தோஷம், அவருக்கு கொடுத்த அந்த கிருபைகள் அது ஒரு பெருசாக இருந்ததை அவர் அனுபவித்து அவர் சந்தோஷப்படுகிறத பார்க்கிறோம், அவர் மேன்மை பாராட்டுகிறத பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா, எல்லா பலவீன சூழ்நிலைகளையும் தேவனுடைய கிருபை மதி, எனக்கு இந்த தேவனுடைய கிருபை மதி. சுகமாக்கினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுகமாக்காமல் போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிற ஒரு மனநிலைமையில என்ன செய்ய வேண்டும் என்றா தேவ பிள்ளைகள் வர வேண்டும். எனக்கு என்னோட பலவீனம் நீங்கினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்காமல் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சித்தம் எதுவோ அது நடக்கட்டு. அவருடைய கிருபை எனக்கு இருக்குல்ல, அந்த கிருபை போதும். அவருடைய அன்பு இருக்குல்ல, அவருடைய அந்த சிநேகம் இருக்குல்ல, அவருடைய ஆறுதல் இருக்குல்ல, அது எனக்கு போதும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள கலிகூற அனுபவத்தை என்ன செய்ய வேண்டும் என்றா தேவ பிள்ளைகள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த கிருபை போதும். தேவனுடைய கிருபை இருக்கு, அந்த கிருபை என்ன தேற்றுகிறது, அந்த கிருபை என்ன தாங்குகிறது, அந்த கிருபை என்ன நடத்துகிறது. என்ன கிருபை இந்த வியாதியை விட, அந்த வலிகளை விட அந்த கிருபை பெருசாக இருக்கிறது. அந்த கிருபை போது என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும், அந்த கிருபை போது என்கிற ஒரு மனநிலை உடையவர்களாக, எனக்கு இந்த கிருபை போது என்ற ஒரு மனநிலைமை உடையவர்களாக என்ன செய்ய வேண்டும், அவருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். அடுத்து நாம் பார்ப்போம் என்றாம், அவரோட பிள்ளைகளுக்கு நமக்கு வருகின்ற வருமானம் போதும், எனக்கு வருகிற இந்த சம்பளம் அல்லது என்னோட சின்ன வேலையில வருகிற வருமானம் போதும் என்கிற ஒரு எண்ணம் உடையவர்களாக என்ன செய்ய வேண்டும் என்றா அவரோட பிள்ளைகள் வாழ வேண்டும். அப்படி வாழுவோம் என்று சொன்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை செய்ய முடியும். யாரெல்லாம் என்னோட வருமானம் அது, எனக்கு ஆண்டவர் எது தந்திருக்கிறாரோ அது போதும், அதுல நான் சந்தோஷமா வாழ்வேன் என்று சொல்லி அது போதும் என்கிற ஒரு மனநிலைமை யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள்னா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா வாழ முடியும். யாரெல்லாம் அந்த லெவல்ல என்ன செய்யறாச்சுன்னா வாழுகிறாரோ அவர்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். லூக்கா 3:14 நான் கடந்து வருவோம் என்றுச்சுன்னா அங்க பாருங்கள், யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறாச்சுன்னா மனம் திரும்புங்கள் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் என்ன செய்யறா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு இருக்கும்போது என்ன செய்யறா, போர் சேவர்கள் அவனிட்ட கடந்து வருகிறார்கள். அந்த ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், கர்த்தருக்கு என்னுடைய வழியை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கு என்னுடைய வழிகளை செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த போர் சேவர்களும் அவரை நோக்கி என்ன செய்யறாச்சுன்னா ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார்கள். அந்த போர் சேவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது அவர்கள் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த லூக்கா 3:14 வாசியங்கள். போர் சேவர்கள் அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்று ஒரு ஆலோசனை சொல்லுகிற பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்த பண்ண வேண்டும், அது கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுங்கள், ஆண்டோட வரையக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் சொல்லி அந்த ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் யோவான் கொடுக்கும் போது தங்களுடைய வழிகளை ஏற்படுத்தி கர்த்தருக்காக தங்களை ஆயத்தப்படுத்த இந்த போர் சேவை விரும்பும் போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை தான் நான் இப்போ வேதத்துல வாசித்தது. நீங்கள் ஒருவனுக்கு என்ன செய்யக்கூடாது, இடுக்கண் செய்யக்கூடாது, பொய்யான மேல் என்ன செய்யக்கூடாது, பொய்யாக குற்றம் சாட்டக்கூடாது, உங்கள் சம்பளமே போதும் என்று இருக்க வேண்டும். இந்த சம்பளத்துக்கு மேல என்ன செய்யா, அந்த என்ன பரிதானத்தை நாம் விரும்புவோம் என்று சொன்னா என்ன செய்யா, ஒருவனுக்கு இடுக்கண் செய்து விடுவார்கள், பொய்யாக குற்றம் சாட்டி விடுவார்கள், அது என்ன செய்யா நீதியை புரட்டி விடுவார்கள் என்பதை
அந்த யோவாசானகன் அறிந்துதான் என்ன செய்கிறாச்சுன்னா, போர் சேவர்கள் கர்த்தருக்கு பிரியமா வாழணும் என்று விரும்பி வந்து ஞானஸ்நானத்துக்கு வரும்போது அவர்களுக்கிட்ட செல்லுகிறத பார்க்கும். உங்கள் சம்பளம் எதற்கோ அது போதும் என்று சொல்லி அதுல வாழுங்கள் என்று சொல்லி ஆலோசனை செல்லுகிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு என்ன வருமாசி இருக்கோ அது போதும் என்று சொல்லி அதுல வாழ்வதற்கு நாம் பழகுவோம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்னா இந்த பூமியில சமாதானம் நிறைந்ததாக இருக்கும், சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும், நித்தியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஒருவனுக்கு என்ன செய்யா சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் பாருங்கள். அந்த சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி பல ஆண்டுகள் என்ன செய்கிறான், அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துகிறான். அந்த வழிநடத்த கொண்டு வந்த அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வயதாகிறது, தன்னுடைய காலங்கள் கழிய போகும்போது அந்த ஜனங்களோடு என்ன செய்வான், அவ்வளவு அழகாக அந்த ஜனங்களை நடத்துகிறான். தேவனை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அவன் கடைசி நாட்கள் அந்த ஜனங்களோட ஒரு வார்த்தை கேட்கிறத பார்க்கிறோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவன் என்ன செய்கிறான், அந்த ஜனங்களை பார்த்து கேட்கிறான். வாசிங்கள் 1 சாமுவேல் 12:3. இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்ததற்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி செல்லுங்கள். இது எப்பொழுது செல்லுகிறான், அவன் என்ன செய்யறான், தன்னோட சின்ன பிராயத்திலே கர்த்தருக்காக நின்னவன், கர்த்தருக்காக வாழ்ந்தவன், கர்த்தருடைய நாமத்தினால் அந்த ஜனங்களை நியாயம் விசாரித்தவன், உண்மையாக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அவன் தன்னுடைய வயதான காலங்கள்ல என்ன செய்யறான், அந்த இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி செல்லுகிறதா என்னை குறித்து என்ன செய்யுங்க, சாட்சி செல்லுங்கள். செல்லிக்கொண்டு அவர் என்ன செல்ல அடுத்த வாசிங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன். அவர் அந்த ஜனங்களை பார்த்து கேட்கிறார். முதலாவது, நான் யாருடையாவது எருதை எடுத்துக்கொண்டேனா என்று கேட்கிறான். அடுத்து கேட்கிறான், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டேன், யார் கையில் பரிதானத்தை வாங்கிக் கொண்டு கஞ்சாடையா இருந்தேன், செல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான் என்று சொல்லி அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிற பார்க்கிறோம். அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அவன் கேட்கிறான், உங்களை கழுதையில யாருடைய கழுதை நான் எடுத்தேனா, அல்லது யாருடைய எருதையாவது நான் எடுத்தேனா, யாருக்காவது அநியாயம் செய்தேனா, யாருக்காவது இடுக்கல் செய்தேனா, யார் கையிலாவது நான் பரிதானம் வாங்கினேனா, அப்படி உண்டாயிருந்தா செல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு கொடுத்து தீர்ப்பேன் என்று சொல்லி அவன் அந்த ஜனங்களை பார்த்து, இஸ்ரேலோட சகல ஜனங்களை பார்த்து இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை கேட்கறத பார்க்கிறோம். அவன் அந்த வார்த்தையை கேட்கும் போது 1 சாமுவேல் 12:4 நான் வாசிக்கும் போது அதற்கு அந்த ஜனங்கள் என்ன பதில் சொல்லுகிறார் என்று சொன்னா, அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, நீர் எங்களுக்கு இடுக்கம் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்று வாங்கவும் இல்லை என்று அந்த ஜனங்கள் பதில் சொல்லுகிற பார்க்கிறோம். இந்த சாமுவேல் சொல்லுகிற பாருங்கள், சுமார் 40-50 ஆண்டுகள் என்ன செய்கிறாச்சுன்னா இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறான். நியாயம் விசாரித்து ஆண்டவர் இந்த ஜனங்களை எப்படி நடத்த செல்கிறான், எப்படி இந்த ஜனங்களை என்ன செய்கிறாரோ அதெல்லாம் சொல்லி இந்த ஜனங்களை என்ன செய்ய வழி நடத்தி கொண்டிருக்கிறான். என்னங்கிற ஒரு பிரச்சனையோ என்ன ஒரு காரியங்கள் வரும்போது இந்த சாமுவேல் தீர்க்கதரிசனத்தை வருவார்கள். அவர் என்ன செய்வார்னா 2 பக்கம் உள்ள ஜனங்கள்கிட்ட விசாரித்து அவர்கள் யாருக்கு பக்கம் நீதி இருக்கோ, யாரோட பக்கம் நியாயம் இருக்கிறோ அவர்களுக்கு நியாயம் செய்து அப்படி ஒரு உண்மையாக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி 40-50 காலங்கள் பாருங்கள், பிறந்த உடனே அந்த ஆலயத்தில் நின்று வளர்ந்தவன், அந்த அதிலேயே தீர்க்கதரிசியாக ஆண்டவரால் மாற்றப்பட்டு ஆண்டவர் ராஜாக்களையே அபிஷேகம் பண்ணுகிற ஒரு உன்னத தீர்க்கதரிசியாக ஆண்டவரை எடுத்து பிரயோஜனப்படுத்தின மனுஷன் என்ன செய்யறா, அவன் கேட்கிறான் பாருங்கள், நான் யாருக்காவது இடுக்க செய்தனா, நான் யாருக்காவது அநியாயம் செய்தனா என்று கேட்டு என்ன சொல்லுகிறாச்சுன்னா, அப்படி உண்டாருதான் நீங்க செல்லுங்கன்னு சொல்லும் போது இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாச்சுன்னா, எங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லி ஒரு சாட்சி கொடுக்கறத பாக்குறோம். அவன் என்ன சொன்னா, அவன் சாட்சி கொடுக்கிறான்.
அப்படி என்ன செய்யண்டா அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் என்றா தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. நம்முடைய சம்பளம் அது, நமக்கு வருகின்ற என்ன வருமாசி இருக்கோ அது போதும். நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஒருத்தனிட்ட ஒரு இடுக்கன் செய்த ஒரு வருமானம் வருவதை எதிர்பார்க்க கூடாது. தேவ பிள்ளைகள் தேவோட பார்வைக்கு என்ன செய்யண்டா உண்மையா இருப்போம். எனக்கு இந்த என்னோட வருமாசி மதி, என்னோட வாழ்க்கை மதி என்று இருப்போம் என்றா இந்த சாமுவேலோட வாழ்க்கை பாருங்கள், அது பிரகாசமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. அந்த சாமுவேலோட வாழ்க்கையில ஒரு எவ்வளவு பிரகாசமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த ஜனங்கள் மத்தியில ஒரு சாட்சியுள்ள மகனாக, ஒரு சாட்சியுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்ததை பார்க்கிறோம். அவன் எதுனா ஒருவருடைய பணத்தையோ எருதையோ மாடையோ ஒன்றையும் இச்சிக்காதபடி வேண்டாதபடி தனக்கு என்ன இருக்கு அது போதும் என்று வாழ்ந்து ஒரு சாட்சியாக வாழ்ந்ததை பார்க்கிறோம். அதே போல என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய பிள்ளைகளும் எனக்கு இருக்கின்ற சம்பளம் மதி, எனக்கு இருக்கின்ற வருமானம் மதி, நான் இதிலே வாழுவேன், ஆண்டவர் என்னை எப்படி வைத்திருக்கிறாரோ அந்த சூழலை நாம் வாழ்வேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார் என்ன ஒரு சமாதானமான, ஒரு ஆறுதலான, ஒரு ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, நாம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை செய்ய முடியும் என்பதை இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற உலக ஆசீர்வாதம் போதும். முதலாவது நமக்கு இருக்கிற சம்பளம் போதும் என்று இருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில சந்தோஷமாக வாழ வேண்டும், இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும், தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், எனக்கு இருக்கின்ற உலக ஆசீர்வாதங்கள் போதும் என்கிற ஒரு எண்ணம் உடையவர்களாக என்ன செய்ய வேண்டும் என்றால் வாழ வேண்டும். அது எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் தந்ததும் அது வேற எந்த வழியிலும் வருகிறது என்ன செய்ய வேண்டாம் வேண்டாம் என்கிற ஒரு ஆசை என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவ பிள்ளைகளுக்கு போதும் என்கிற ஒரு மனம் இருக்க வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் செல்லும் பொழுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று அங்க பார்க்கிறோம். நீங்க என்ன செய்யணும், பண ஆசை இருக்கக்கூடாது, சொத்து ஆசை இருக்கக்கூடாது, வீடு ஆசை இருக்கக்கூடாது. ஆண்டோட ராஜ்யத்துக்கு போனோம், தேவனுடைய ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்கிற தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும், பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு என்ன ஆண்டவர் தந்திருக்கிறாரோ இந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்று வாழுகிற தேவ பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னா நாம் என்ன செய்வோம்னா இந்த பூமியில சந்தோஷத்தோடு வாழ்ந்து நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆருக்கெல்லாம் இப்படிப்பட்ட எனக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்கள் மதி, ஆண்டவர் என்ன நடத்துகின்ற இந்த ஆசீர்வாதங்கள் மதி என்று இருக்கிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்வார்ச்சுன்னா 100 மடங்கு இந்த பூமியில சந்தோஷமாக வாழ்ந்து நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நாம் இந்த வேதத்துல வாசிப்போம் என்றால் இந்த ஏசா என்கிற ஒரு மனுஷன் என்ன பாருங்கள். ஏசா ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்துல நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் ஏசா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். ஈசாக்கு பாருங்கள், ஈசாக்குடைய 2 பிள்ளைகள் ஏசா யாக்கோபு என்கிற 2 பிள்ளைகள் என்ன செய்கிறாச்சுன்னா இந்த ஈசாக்கு இருக்கிறது. அதுல மூத்த மகனோட பேரு ஏசாவாக இருக்கிறது. இந்த ஏசா என்ன செய்கிறாச்சுன்னா ஏசா இருக்கிறான், யாக்கோபு இருக்கிறான். இந்த யாக்கோபு என்ன செய்கிறாச்சுன்னா தன்னுடைய நாட்டை விட்டு தன்னுடைய சொந்தத்தை விட்டு எல்லாம் என்ன செய்கிறாச்சுன்னா தன்னுடைய ஒரு மாமனுடைய வீட்டுக்கு போய் அங்க 21 ஆண்டுகள் என்ன செய்கிறாச்சுன்னா ஒரு அடிமை வேலை செய்கிறான். மாடு மேய்ப்பு, ஆடு மேய்ப்பு, ஒட்டக மேய்ப்பு, இப்படிப்பட்ட பலவித வேலைகளை என்ன செய்கிறாச்சுன்னா இந்த ஏசா செய்கிறத பார்க்கிறோம். இந்த ஏசா இந்த யாக்கோபு செய்கிறான். இந்த யாக்கோபு செய்து என்ன செய்கிறாச்சுன்னா ஒரு 21 ஆண்டுகள் கழிந்து என்ன செய்கிறாச்சுன்னா ஒரு பெரிய 2 பரிவாரங்களோடு இந்த தன்னோட சொந்த நாட்டுக்கு வருகிறான். இந்த சொந்த நாட்டுக்கு 2 பரிவாரங்களோடு வரும்பொழுது என்ன செய்கிறாச்சுன்னா இந்த ஏசா எதிர்கொண்டு வரும்பொழுது இந்த ஏசா என்ன செய்கிறாச்சுன்னா தன்னோட சகோதரனை வரவேற்கும்படியாக வரும்போது அவனுக்கு பாருங்கள் என்ன செய்யறாச்சுன்னா கொஞ்சம் வெகுமதிகளை அவன் கொடுக்கறத பார்க்கிறோம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்றால் என்ன சென்றா
வாசிங்கள். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்கிறான். அவன் ரெண்டு பரிவாரங்களோடு என்ன செய்கிறான்? இந்த யாக்கோபு வந்து கொண்டிருக்கிறான். அவனை எதிர்கொண்டு ஏசா போகிறான். ஏசா போகும்போது என்ன செய்யா, ஒரு வெகுமதிகளை என்ன செய்கிறான், இந்த ஏசாவுக்கு யாக்கோபு கொடுக்கிறான். பாருங்கள், யாக்கோபு கொடுத்த வெகுமதி என்ன? ஆதியாகமம் 32:13-15 நாம் வாசிப்போம் என்றால் அங்க செல்லப்படுகிறது 200 வெள்ளாட்டுகள், 200 வெள்ளாட்டு கடாக்கள், 200 செம்மறி ஆடுகள், 20 ஆட்டு கடாக்கள், 30 பால் கொடுக்கிற ஒட்டகங்கள், 30 ஒட்டக குட்டிகள், 40 கடாரிகள், 10 காளைகள், 20 கோழிகை கழுதைகள், 10 கழுதை குட்டிகள் ஆகிய இவ்வளவு பரிவாரங்களை என்ன 10 விதமான ஆசீர்வாதங்களை என்ன செய்யறான் இந்த ஏசாவுக்கு கொடுக்கிறான். ஒரு வெள்ளாடுல பாருங்கள், ஒரு வெள்ளாடு இல்ல, ஒரு வெள்ளாடு வேற வேண்டும். நம்மளால என்ன செய்வதுன்னா முடியாத நிலைமையில இருக்குது. ஏன்னா 28,000 30,000 வரை என்ன செய்யற ஒரு ஆடு வைக்குது. 200 வெள்ளாடுகளை என்ன செய்யறான் இந்த ஏசாவுக்கு வெகுமானமாக அனுப்புகிறான். 200 என்ன செய்ய வெள்ளாடுகள், 200 வெள்ளாட்டு கடாக்கள் எல்லாம் பாருங்கள், எத்தனை லட்ச ரூபாய்க்குள்ள சாணத்தை என்ன செய்யறான் இந்த ஏசாவுக்கு என்ன செய்யறான் யாக்கோபு ஃப்ரீயாக கொடுக்கிறான். பாருங்கள், அப்பொழுது அந்த ஏசா என்ன செய்யறான், ஆதியாக 33 சொன்னா அதற்கு அந்த இந்த பரிவாரங்கள் எல்லாம் கொடுக்கும் போது ஏசா சொல்கிறான், என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னிடது உனக்கு இருக்கட்டும் என்று சொல்லுகிற பார்க்கிறோம். அவன் இந்த பாருங்க, இந்த பரிவாரங்கள் மேல ஆசைப்படவில்லை. எனக்கு இருக்கிறது எனக்கு போதும், உனக்கு இருக்க உனக்கு இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தை அந்த ஏசா சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு வர என்ன செய்யவில்லை என்றா இந்த மனதினம் இல்லாத இருக்கிறத பாருங்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ன செய்யறச்சுன்னா இந்த யாக்கோவாக இருக்கிறது. இந்த ஏசா தெரிந்து கொள்ளப்படாதவன் பாருங்கள், அவனுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்த பின்பு அவன் சொன்னான், எனக்கு போதுமானது எனக்கு இருக்கிறது, உனக்குள்ளது உனக்கு இருக்கட்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையுடனாக இந்த ஏசா வாழ்கிறத பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், எனக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் போதும், எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் போதும், அது மட்டும் எனக்கு மதியன்றி இருப்போம் என்று சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் நிறைவாக என்ன செய்யும் என்றால் ஒரு தேவ பிள்ளை அனுபவிக்க முடியும். கர்த்தர் நமக்கு என்ன தருகிறாரோ அது போதும், கர்த்தர் எனக்கு என்ன வாழ்க்கை வைத்திருக்கிறாரோ அது போதும் என்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்ய நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னா கர்த்தர் என்ன செய்வார்னா நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறது. போதும் என்கிற மனதோடைய தேவ பற்றி மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும். நமக்கு என்ன இருக்கிறது அதுல போதும் என்று இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6:8 வாசிங்கள். 1 தீமோத்தேயு 6:8. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தா அது போதும் என்று இருக்குவோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி என்ன ஆசீர்வாதங்கள் குறைவா இருக்கிறது, உண்ணுக்கும் நமக்கு ஆகாரத்துக்கு குறவில்லை, உடுக்க உடை குறவில்லை சொன்னா அது போதும் என்று இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளுக்கு நிறைவாக வரும். நிறைவாக வரும் பாருங்கள். நாம் இந்த யாக்கோபை பற்றி பார்த்தோம் பாருங்கள். யாக்கோபு தன்னுடைய மாமனுடைய வீட்டுல போய் 21 வருஷம் வேலை செய்கிறான். அந்த யாக்கோபு தன்னுடைய மாமனுக்கு வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் இந்த யாக்கோபோடு பேசுகிறத பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் அவனை சொப்பனத்தில் ஆண்டவர் இந்த யாக்கோபோடு பேசும்போது யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணுவோம் பாருங்கள். ஆதியாகமம் 28 20 வாசிங்கள். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். இந்த கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார், எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம் பாருங்கள். அந்த யாக்கோபு தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு போகும்போது அவன் கேட்ட ஒரே ஒரு காரியம் என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு உண்ண ஆகாரம் தரணும், உடுக்க என்ன செய்யணும், உடைகளை தரணும், நான் சமாதானத்தோடு திரும்பி வரணும். இம்மட்டும் தான் பாருங்க அவனு கேட்டான். அவன் பாருங்கள், அவன் கொண்டு வந்த ஆசீர்வாதங்கள் 2 பரிவாரங்கள் நிறைய. அவன் என்ன செய்யறான், ஆசீர்வாதம் உடையவனாக இந்த பூமியில திரும்பி வருகிறத பார்க்கிறோம். 21 வருஷம் கழிஞ்சு அவன் தன்னுடைய வீட்டுக்கு வரும்பொழுதுதான் தன்னுடைய சகோதரனை கொடுத்ததுதான் 200 வெள்ளாட்டு கடா, 200 வெள்ளாட்டு கடாக்கள், 200 செம்மறி ஆடுகள், ஆட்டு கடாக்கள், பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்கள், 30 ஒட்டக குட்டிகள், 40 கடாரிகள், 10 காளைகள், 20 கோழிகை கழுதைகள், 10 கழுதை குட்டிகள், இப்படி திரளான தன்னுடைய
அந்த சகோதரனுக்கு மட்டும் நன்கொடையாக கொடுக்கிற லெவல்ல இவனை ஆசீர்வதிக்கப்பட்டு இவன் ஆண்டவர் என்ன செய்யறா நிறைவோடு கொண்டு வந்ததை பார்க்கிறோம். இவன் கேட்டது என்ன கேட்டாச்சுன்னா, எனக்கு ஆண்டவரே உன்னும் உடுக்கம் நீ தந்தா மதி, நான் போய் ஒன்று சமாதானத்தோடு வரேனாப்பா, இதை மட்டும் நிறுத்தந்தா, நீர்தான் என்னுடைய தேவன் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அவனும் கேட்காத ஆசீர்வாதங்களை, கேட்காத நன்மைகளை, அவருக்கு ஆகாரம் கொடுத்தாரு, உடைகளை கொடுத்தாரு, எல்லா நன்மைகளும் கொடுத்து சமாதானத்தோடு அவனை என்ன செய்கிறாச்சுன்னா திரும்பி வர பண்ணறத பார்க்கிறோம். அவனுக்கு விரோதமாக எவ்வளவு நெருக்கடிகள் வந்து எல்லாத்திலும் அவனை கூட இருந்து அவனை காப்பாற்றி அவன் சமாதானத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வருவதற்கு இந்த தேவன் அவனுக்கு உதவி செய்ததை பார்க்கிறோம். ஆண்டவரை நம்பி நாம் இருப்போம் என்று சொன்னா, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ முழுதோடு நம்பி இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில போதும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த இயேசு போதும் என்று நாமும் ஒரு தீர்மானம் எடுப்போம் என்றா, இந்த ஆண்டவர் போதும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னா, நமக்கு இந்த பூமியில ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை தருவாரு, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை வாழ முடியும், நிம்மதியோடு ஒரு வாழ்க்கை வாழ முடியும். முடிவில் நித்திய ஜீவனை என்ன செய்வோம் என்றா சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தராக தேவன் நம்மளை நேசிக்கிறார்கள். முதல்ல நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம், அதுதான் நாம் எது போதும் என்று நினைக்கிறோம், அதுதான் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறது. நாம் என்ன செய்வோம்னா, கர்த்தர் போதும், அவர் தருகிற அந்த வாழ்க்கை போதும் என்று அவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்க வாழ்க்கை என்ன செய்யும்னா ஆசீர்வாதமாக மாறும். இந்த வேளையில கேட்ட வார்த்தைகளை நினைத்து இந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால ஆண்டவரே, அப்பா அந்த வேளையில தேவனே உம்முடைய பிள்ளைகளோடு நாங்க பேசி இருக்கிறப்பா, ஆண்டவரே நீர் போதும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதும் என்று சொல்லி, நீர் எங்களுக்கு மதி, ஆண்டவரே நீர் மட்டும் என்னுடைய ஆண்டவராக இருப்பேன் இருந்தா மதி என்று சொல்லி கர்த்தரை தெரிந்தெடுக்கின்ற அனுபவத்தை உமது பிள்ளைகளுக்கு தேவ கட்டளையிடும்படியாக ஆண்டவரை நோக்கி நாங்க ஜெபிக்கிறப்பா. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பத்தி மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அந்த மிகுந்த ஆதாயத்தை தேவனே உமது பிள்ளைகள் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் உமது பிள்ளைகளுக்கு எது போதும் என்று செல்ல வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த வேளையில நீர் பேசி இருக்கிறீரப்பா. நீர் மதி என்று சொல்லுகிற ஒரு தீர்மானத்தை உமது பிள்ளைகள் எடுக்கத்தக்கதாக நீர் தந்த இந்த வாழ்க்கை மதி, நீர் தந்திருக்கின்றது சுகம் மதி என்று சொல்லி எல்லா சூழ்நிலையும் உமது கிருபை மதி என்று உமது பிள்ளைகள் தீர்மானிக்கத்தக்கதாக இயேசப்பா நீங்க மட்டும் மதி, என்னுடைய தெய்வமாக நீங்கள் மதி என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கத்தக்கதாக உமது பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே உமது பிள்ளைகளோடு பேசுங்க தேவனே, உமது பிள்ளைகளோடு இடப்படுங்கப்பா. ஆண்டவரே நீர் கொடுக்கின்ற அந்த சமாதானத்தை, நீர் வைத்திருக்கின்ற சந்தோஷத்தை, நீர் வைத்திருக்கின்ற ஆர்வம் ஆண்டவரே உமது பிள்ளைகள் முழுமையாக அனுபவிக்கட்டப்பா. உமது பிள்ளைகள் முழுமையாக அனுபவிக்கட்ட ஆண்டவரே. நீர் என்ன லெவல்ல அந்த பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் என்ன லெவலில் வைத்திருக்கிறீரோ, என்ன வருவாசியில வைத்திருக்கிறீரோ, என்ன ஆசீர்வாதத்தில் வைத்திருக்கிறீரோ, என்ன தேவன் தருகிறதும் அது என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ளக்கூட ஒரு மனநிலைமை உமது பிள்ளைகளுக்கு தேவன் கட்டளையிடும்படியாக இந்த வேளையில ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. கர்த்தரை உறுதியா பற்றி கொண்ட மனது உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினா அவரை பூர்ண சமாதானத்தோடு தேவன் காத்துக்கொள்ள இருந்தது வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே ரூத்ங்கிற ஒரு மனுஷி ஆண்டவரே, அப்பா ஒரு ரூத் ஆண்டவரே தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் விட்டு ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையை விட்டு எனக்கு இந்த தெய்வம் மதி என்று சொல்லி ஆண்டவரே அவ தெரிந்து அப்பா அவ புறப்பட்ட போது அவளை தேவன் ஆசீர்வதித்தீரப்பா. அவளை வெறுமையா விடவில்லை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இதோட முடிந்து, என்னுடைய வாழ்க்கை இதோட தீர்ந்து போச்சு என்று சொல்லி அவன் நினைத்த ஆண்டவரே, அவளை தேவன் அப்படி போக விடவில்லைப்பா. ஆண்டவரை நம்பி வந்ததுனால அவளை தேவன் வாழ வைத்து தேவன் ஆசீர்வதித்த ஆண்டவரே, நிறைவோடு வழி நடத்தின தேவன் ஆண்டவரே, உமது பிள்ளைகளை ஆண்டவரே ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவர் நடத்தும்படியாக ஆண்டவரே சமாதானத்தினால சந்தோஷத்தினால உமது பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ளவரப்பா. ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே வேற ஒன்றும் பெரிதில்லை என்று சொல்லி கர்த்தரை முன்னிறுத்தக்குள்ள ஒரு மனநிலைமை உமது பிள்ளைகளை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே சரீரத்தில் என்ன பலவீனங்கள் இருந்தாலும், ஆண்டவரே என்ன பாரங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் மாற்றி ஆண்டவரே தேவ சமாதானத்தோடு வாழ, கர்த்தருக்குள்ள சந்தோஷத்தோடு வாழ ஆண்டவர் உமது பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். வேற அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா, பெரிய காரியங்களை செய்யும். தேசத்தை நினைத்தள்ளுங்க ஆண்டவரே, தேசத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, சந்தோஷத்தோடு வாழத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மையப்படட்டும். மீட்பர் இயேசுவிலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.